வெல்கம் வியூவர்ஸ். இது லின்சே வீடியோ உடைய பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா முதல்ல அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் முழுசா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இங்கிலீஷ் கிளாஸ் சொல்லிக் கொடுக்க ஜப்பானுக்கு போன 21 வயதான லின்சே சடனா காணாம போறாங்க. அப்போ அவங்க கிளாஸ் சொல்லிக் கொடுக்க போன ஒரு நபர் மேல சந்தேகம் ஏற்பட்டு அவருடைய அபார்ட்மெண்ட்ல போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்ப அந்த நபரும் போலீஸை பார்த்த உடனே தப்பிச்சு ஓடி போயிடுறான். அந்த அபார்ட்மெண்ட்குள்ள மிக கொடூரமான முறையில அடிக்கப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு பால்கனில வச்சிருந்த ஒரு பாத்டப் முழுக்க மணல் போட்டு நிரப்பப்பட்ட நிலைமையில தலையில இருந்த முடி எல்லாமே ஷேவ் செய்யப்பட்டு இறந்த நிலையில கண்டுபிடிக்கப்பட்டாங்க லின்சே. அந்த கிரைம் சீனை பார்க்கவே படு பயங்கரமா இருந்துச்சு. ஜப்பான் முழுக்க வைரலான இந்த கேஸ்ல கில்லரான டட்சுயா இச்சிஹாசி ஜப்பானுடைய மோஸ்ட் வாண்டட் கிரிமினலா தேடப்படுறான். ஆனா போலீஸ் எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு தேடியுமே இச்சிஹாசி எங்க போனா அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியல. இச்சிஹாசி யாருக்குமே தெரியாத இடத்துல யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல போய் தற்கொலை பண்ணிட்டான். அதான் அவனுடைய உடலை கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஜப்பான் மக்களால பேசப்பட்டுச்சு. இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு மாதங்களும் போக ஆரம்பிக்குது. 2 வருடங்கள் ஆகியுமே அவன் கிடைக்கவே இல்லை. இனி அவன் கிடைக்கவே மாட்டான் அப்படின்னு போலீஸ் முடிவு பண்ணிட்டாங்க. லின்சியுடைய கேஸ்ல இரவு பகலா ஒர்க் பண்ணிட்டு இருந்த 140 போலீஸ் ஆபீசர்ஸ்ல அந்த கேஸ்ல இருந்து நிறைய பேரு குறைக்கப்படுறாங்க. ஆனா அப்படி இருந்த ஒரு சமயத்துல தான் டட்சுயா இச்சிஹாசி 2.5 வருடங்கள் கழிச்சு போலீஸ் கிட்ட பிடிபடுறான். அப்படி அவன் பிடிபடும் பொழுது போலீஸ் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ஜப்பான் மக்களுக்கே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. அது என்ன? இந்த 2.5 வருடங்கள் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், அவன் எப்படி பிடிபட்டான், அவனை கடைசியில என்னதான் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வீடியோவில் நான் சொல்கிற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்கே இன்ஸ்டன்ட்டாக அப்டேட் வந்துடும். டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. லின்சேவுடைய ஃபேமிலி தொடர்ந்து தன்னுடைய மகளுடைய சாவுக்கு காரணமான கில்லரை கண்டுபிடிக்க மீடியாவுடைய சப்போர்ட் மூலியமா போராட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கவர்மெண்ட்டுக்கு இது பிரஷர் ஆகி போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கேஸ்ல சீக்கிரமா வேலை செஞ்சு இதை கண்டுபிடிப்பாங்க, இல்ல அப்படின்னா இந்த கேஸை அப்படியே எல்லாருமே மறந்துடுவாங்க அப்படின்னு போராட ஆரம்பிக்கிறாங்க. பல இடங்கள்ல இச்சிஹாசியுடைய முகம் பதித்த பொம்மை நிக்கிற மாதிரி, அந்த பொம்மையில பல விதமான ட்ரெஸ்ஸஸ் போட்டிருக்கிற மாதிரி நிக்க வச்சு மக்கள் கிட்ட ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. அப்பதான் யாராவது ஒருத்தங்க அவனை பார்த்தாலுமே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும், மேலும் லின்சேவை அவன் வரைஞ்ச டிராயிங்கையுமே வெளிவிட்டாங்க. அப்பதான் இன்கேஸ் வேற யாராவது அவன் வரைஞ்சாலுமே அவங்க உஷாராகி போலீஸ் கிட்ட தகவல் கொடுப்பாங்க அப்படின்னு பல வழிகளையும் போலீஸ் தேட ஆரம்பிச்சாங்க. மேலும் அவனை பத்தி தகவல் சொல்றவங்களுக்கு 10 மில்லியன் yen, அதாவது 60 லட்சம் ரூபாய் பணம் தரப்படும் அப்படின்னு ரிவார்டை அதிகமும் பண்றாங்க. உடனடியா 8000க்கும் மேற்பட்டோர் நான் அவனை அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இச்சிஹாசியுடைய பேரண்ட்ஸுமே ஒரு டெலிவிஷன் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி தங்களுடைய மகனை எங்க இருந்தாலுமே நீ சரணடைஞ்சிரு, அதுதான் எங்களுடைய விருப்பம் அப்படின்னு தங்களுடைய மகனுக்கு ஒரு செய்தியை வீடியோ வழிவுல எல்லா நியூஸ் சேனல்ஸ் வழியாவுமே வெளியிடுறாங்க. அது மட்டும் இல்லாம தங்களுடைய மகன் செய்த இந்த தவறுக்காக நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு அந்த டிவி சேனல்ல மக்கள் முன்னாடி லின்சேவுடைய ஃபேமிலிக்கு அப்பாலஜைஸ் பண்றாங்க. இப்போ
பையனுக்காக பேரண்ட்ஸ் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதுவே கண்டிக்க வேண்டிய நேரத்துல, சொல்லித்தர வேண்டிய நேரத்துல லைஃப்ல நல்ல பழக்கங்களை சொல்லி தந்திருந்தா இப்போ இந்த நிலைமை வந்திருக்காது. எல்லா மனிதர்களுக்குமே நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம் அப்படின்னு ரெண்டுமே இருக்கும். அதுல நல்ல பழக்கங்களை அதிகமாக்கி கெட்ட பழக்கங்களை குறைக்கணுமா? அட்டோமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற இந்த புக்ல அதை சொல்லியிருக்காங்க. இந்த புக் சம்மரியை குக்கு எஃப்எம்ல ஆடியோ ஃபார்ம்ல, அதுவும் தமிழ்ல தான் நான் கேட்டேன். ரொம்பவே ஆச்சரியமான பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு புக் தான் இது. இந்த புக் மட்டும் இல்ல, இந்த புக் மாதிரி பல புக்ஸை ஆடியோ புக்ஸா புக் சம்மரியா குக்கு எஃப்எம்ல அதுவும் தமிழ்ல கேட்கலாம். தமிழ் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற பல மொழிகளையும் அவைலபிளா இருக்கு. நீங்க வாக்கிங் போறப்ப இல்ல பஸ்ல போறப்ப ஒரு ஹெட்போன்ஸை போட்டுட்டு ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி ஆடியோ ஃபார்மேட்ல ஒரு புக்கை கேட்டு முடிக்கலாம். இந்த குக்கு எஃப்எம் உடைய ஒரு வருட சப்ஸ்கிரிப்ஷன் வெறும் 399 மட்டும் தான். ஆனா இதுவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் T5 T50 அப்படிங்கிற இந்த கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 399க்கு பதிலா 199 ரூபாய் கட்டினா மட்டும் போதும். ஒரு வருடத்துக்கு எல்லா புக்ஸுமே கேட்கலாம். கூப்பன் கோட் மற்றும் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி இச்சிஹாசியுடைய பேரண்ட்ஸ் ஒரு புறம் மன்னிப்பு கேட்க, போலீஸ் ஒரு புறம் அவனை தேடிட்டு இருக்க, டட்சியா இச்சிஹாசியோ அவனுக்கு அப்படின்னு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு வாழ ஆரம்பிச்சான். அப்படி போலீஸ் இவனை தேடிட்டு இருந்த எல்லா சமயத்திலையுமே இச்சிஹாசி ஜப்பான் முழுக்கவுமே டிராவல் பண்ணிட்டு தான் இருந்தான். ஆனா யாராலையுமே அவனை கண்டுபிடிக்க முடியல. டோக்கியோவுடைய வீதிகள்ல ஹோம்லெஸ் பீப்புள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒளிஞ்சு வாழ ஆரம்பிச்சிருந்தான். அப்படி அவன் இருக்கும் பொழுதுதான் எங்க பார்த்தாலுமே அவனுடைய போஸ்டர்ஸ், அவனுடைய போட்டோ ஒட்டி இருக்கிறத பார்த்திருக்கான். அப்பதான் தான் செஞ்ச விஷயம் இவ்வளோ பெரிய விஷயமா உருமாறி இருக்கு அப்படிங்கறதையே உணர ஆரம்பிக்கிறான். ஸோ அதிலிருந்து எப்பவுமே அவனுடைய முகத்தை மறைக்கிற மாதிரி ஒரு கேப்பை போட்டுட்டு, ஒரு கிளாஸஸை போட்டுட்டு, எங்கெல்லாமே சர்வைலன்ஸ் கேமராஸ் இருக்கோ அந்த பக்கமே போகாம, முக்கியமா எங்கேயுமே ஒரே இடத்துல நிக்காம தங்காம மாறி மாறி போயிட்டே இருந்திருக்கான். கடைசி வரைக்குமே அவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தரை கூட கான்டாக்ட் பண்ணவே இல்லை. ஆனா போலீஸ் தேடுதலை இனிமே தீவிரப்படுத்தினப்பதான் இப்படியே ரொம்ப நாட்கள் இருக்க முடியாது, நம்மளுடைய அடையாளத்தை யாருமே கண்டுபிடிச்சிடக்கூடாது, நம்மளுடைய அடையாளத்தையே நம்ம மறைக்கணும் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தோண ஆரம்பிக்குது. அதற்கு ரொம்பவே பயங்கரமான ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கிறான். போலீஸ் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாம இருக்க ஒரு பாக்ஸ் கட்டரை யூஸ் பண்ணி அவனுடைய முகத்துல இடது கன்னத்தில் இருக்கிற மச்சத்தை வெட்டி எடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுடைய கீழ் உதட்டை சின்னதா மாத்துறதுக்காக ஒரு கத்திரிக்கோலை பயன்படுத்தி கீழ் உதட்டுடைய ஒரு பார்ட்டை அவனே வெட்டி எடுத்திருக்கான். ஆனா முதல் முறை அவன் வெட்ட முயற்சி பண்ணும் பொழுது அவனால வெட்ட முடியல. தாங்க முடியாத வலியால துடிச்சிருக்கான். அந்த பிளானை கைவிட்டிருக்கான். ஆனா அடுத்து சில நாட்கள்ல ஒரு பப்ளிக் டாய்லெட்டுக்குள்ள போய் வலியை பொறுத்துட்டு அவனுடைய கீழ் உதட்டுடைய ஒரு பார்ட்டை வெட்டி எடுத்திருக்கான். இதோட நிக்கல, அவனுடைய மூக்கையுமே ஊசி நூலை வச்சு தைச்சு மூக்குடைய ஷேப்பையே மாத்தி இருக்கான். அப்படி அவனுடைய முகத்துல இந்த காயங்கள் இருக்கும் பொழுது சர்ஜிக்கல் மாஸ்கை போட்டுட்டு தான் வெளியவே சுத்தி இருக்கான். பஸ்ல, ட்ரெயின்ல அப்படின்னு சொல்லி டிராவல் பண்ணி ஷிகோகோ அப்படிங்கிற ஒரு சிட்டியில் இருக்கிற பிரபலமான ஒரு கோவிலுக்கு போயிருக்கான். அங்க கோவில்ல தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பும் கேட்டிருக்கான். அதுக்கு பிறகு லின்சி எப்படியாவது திரும்ப உயிரோட வரணும் அப்படின்னு ப்ரே பண்ணியிருக்கான். இது எல்லாமே ஒரு நாவல்ல அவன் படிச்சதை அந்த கோயில்ல அவன் பண்ணியிருக்கான். தன்னை யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற அவனுடைய பேரனோயா அவனை முழுமையா ஆட்டி படைக்க ஆரம்பிச்சது. சோ அவன் இன்னுமே தன்னுடைய முகத்தை சுத்தமா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இந்த முறை ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனுடைய உதவியால அதை பண்ணலாம் அப்படின்னு, அதற்கு பிளாஸ்டிக் சர்ஜரி தான் கரெக்ட் அப்படின்னு முடிவு பண்றான். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா பணம் தேவை. அப்படி பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கு தெரிஞ்ச இறந்து போன ஒரு நபருடைய பெயர் மற்றும் அட்ரஸை வச்சுட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்றான். அங்கதான் அடுத்து 13 மாதங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அதுல அவன் சம்பாதிச்ச 1 மில்லியன் yen பணத்தை முழுவதுமா இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துறான். அவனுடைய மூக்கையே சுத்தமா வேற விதமா மாத்துறான். பொய்யான பெயர்களை, பொய்யான அட்ரஸை பல கிளினிக்ஸ்ல கொடுத்து இந்த ஆபரேஷன்ஸை பண்ணிக்கிட்டாவன் ஒரு முறை போன கிளினிக்கு இன்னொரு முறை போக மாட்டான். பின்னாட்கள்ல இவன் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை செஞ்சவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவன் யாரு கூடயுமே பேச மாட்டான். எப்ப பார்த்தாலுமே ரூம்ல உட்காந்துட்டு புக்ஸ் படிச்சுட்டு இருப்பான், இல்ல அப்படின்னா வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பான். அவன் எப்பவுமே அவனுடைய ரெட் கலர் கேப் மற்றும் கிளாஸஸை பப்ளிக்ல ரிமூவ் பண்ணவே மாட்டான். கம்பெனில ஒர்க்கர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கும் பொழுது கூட இன்னொருத்தருக்கு பின்னாடி தன்னுடைய முகத்தை மறைச்சிட்டு தான் போஸ்ட் கொடுத்திருப்பான். ஆனா இது ரொம்ப நாட்களுக்கு நீடிக்கல.
அக்டோபர் 2009 ஃபுகுவோகா அப்படிங்கிற இடத்துல அங்க இருக்கிற ஒரு கிளினிக்கு தன்னுடைய வாயுடைய ஷேப்பை சர்ஜரி பண்ணி மாத்தணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு போயிருக்கான். அக்டோபர் 24 நகோயால் இருக்கிற ஒரு கிளினிக்கு போயிருக்கான். அங்க அவனுடைய மூக்கை மறுபடியுமே சர்ஜரி பண்ணிருக்கான். அப்பதான் அங்கிருந்த ஸ்டாஃப்ஸ்க்கு இவன் மேல சந்தேகம் வந்து அவங்க போலீஸ்ல இவனை பத்தி ரிப்போர்ட் பண்றாங்க. அப்போ அவனுடைய சில போட்டோஸையுமே சேர்த்தி அந்த ஸ்டாஃப்ஸ் போலீஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்பதான் போலீஸ்க்கு தெரியுது இது டட்சுயா இச்சிஹாசி அப்படிங்கிறது. நவம்பர் 2009 டட்சுயா இச்சிஹாசி இவ்வளோ நாட்களா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கான் அப்படின்னு அவனுடைய பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்ட புதிய முகம் போலீஸால பொதுமக்களுக்கு வெளியிடப்படுது. எல்லா நியூஸ் சேனல்களையும் அவனுடைய புதிய போட்டோ வெளியிடப்படுது. அவனுடைய பழைய போட்டோ புது போட்டோ இந்த இரண்டுத்துக்குமே வேற ஏதோ ஒரு புதிய ஆள் மாதிரி இருந்திருக்கு. அப்போ தன்னுடைய புதிய முகத்தை டிவியில பார்த்த இச்சிஹாசிக்கு அவனுடைய இதயமே நின்னு போகுது. இதற்கு தான் இவ்வளோ நாட்கள் கஷ்டப்பட்டோம், ஆனா எல்லாமே ஒரு செகண்ட்ல போயிருச்சு அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிருக்கான். உடனடியா ஒரு கடைக்கு போய் ஹேர் கட் பண்றான். அதற்கு பிறகு ஹூடி மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நவம்பர் 10, 2009 அன்னைக்கு ஜப்பானுடைய ஒரு ஐலாண்டுக்கு தப்பிச்சு போகலாம் அப்படின்னு ஒசாகா அப்படிங்கிற இடத்துக்கு வரும் பொழுது அங்கிருந்த மக்கள் இவனை பார்த்து சந்தேகம் அடைஞ்சு உடனடியா போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. போலீஸும் சீக்கிரமா அங்க வராங்க. லின்சே கொலை செய்யப்பட்டு 2.5 வருடங்கள் கழிச்சு இவன் பிடிபடுறான். கோர்ட்ல இச்சிஹாசி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, எஸ் நான் தான் லின்சியை ரேப் பண்ணி கொலை பண்ணேன், ஆனா அது ஆக்சிடென்ட்ல நடந்துருச்சு, தெரியாம நடந்துருச்சு. லின்சி ஹெல்ப்புக்காக கத்தும் பொழுதுதான் நான் அவளுடைய வாயை பொத்துனேன். ஆனா லின்சியை நான் கொல்லணும் அப்படின்னு நினைக்கல, என்னுடைய ஆசையை தீர்த்துட்டு நான் விட்டுறலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனா ஆக்சிடென்டலா இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான். நான் ஆக்சுவலா லின்சிக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கூட பண்ணேன், ஆம்புலன்ஸுக்கு கூட கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா அவன் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்கான் இல்ல ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட்டுருக்கான் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. இப்படி இவன் கோர்ட்ல சொன்னது எல்லாமே இதிலிருந்து தப்பிச்சு ரொம்பவே கம்மியான தண்டனை வாங்குறதுக்காக மட்டும்தான். ரெட் ஃபிளாக்ஸ் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு வார்னிங் சைன் மாதிரி, யாரோ ஒருத்தங்க இல்லை ஏதோ ஒரு விஷயம் ரொம்பவே தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த கேஸ்ல இருந்த சில ரெட் ஃபிளாக்ஸை இப்போ பார்க்கலாம். முதல்ல டட்சுயா இச்சிஹாசி லின்சேவுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கதவை தட்டினது. இதிலிருந்தே கண்டிப்பா இவன் லின்சேயை ரொம்ப நாட்களா ஃபாலோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. இரண்டாவது விஷயம், முதல் முறை அவங்க அப்பதான் மீட் பண்றாங்க. ஆனா அப்பவே அவன் ஒரு ஒயிட் பேப்பர்ல லின்சேவுடைய டிராயிங்கை வரைஞ்சது கண்டிப்பா ஒரு ரெட் ஃபிளாக் தான். ஏன்னா லின்சேக்கு அவனுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் சொல்லி கொடுக்கறதுல அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் இருந்தாலுமே அதை எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு தெரியாம இருந்திருக்காங்க. அதனாலதான் பப்ளிக் பிளேசஸ்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு காஃபி ஷாப்ல மீட் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல கூட அவன் லின்சேவை கன்வின்ஸ் பண்ணி அவனுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். மேபி லின்சே அபார்ட்மெண்ட்டுக்கு போறதுக்கு கூட அன்கம்ஃபர்டபுளா இருந்திருக்கலாம். இருந்தாலுமே அதெல்லாம் சேஃப்டியா இருக்கலாம், பாத்துக்கலாம் அப்படின்னு தான் டாக்ஸில அவங்க போயிருக்காங்க. அங்க அவன் வீட்டுக்குள்ள போய் பணம் எடுத்துட்டு வர்ற வரைக்குமே வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற டோர் கிட்ட வெயிட் பண்ணலாம் அப்படின்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா எல்லாமே டோட்டலா மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்மளுக்கு வராம எப்படி அவாய்ட் பண்றது? யாராவது ஒருத்தங்க உங்களை அவங்களுடைய வீட்டில தான் மீட் பண்ணணும் அப்படின்னு ப்ரெஷர் பண்றாங்க, இல்ல ஏதாவது ஒரு பிரைவேட் பிளேஸ்ல தான் மீட் பண்ணணும் அப்படின்னு ப்ரெஷர் பண்றாங்க அப்படின்னா அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னா அதை நீங்க செய்யாதீங்க. இந்த கேஸ்ல பணத்தை யூஸ் பண்ணி, அதாவது லின்சிக்கு கொடுக்க வேண்டிய பணம் அபார்ட்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி லின்சியை அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி உங்களை ஆபத்துல விட போற எந்த ஒரு பணமுமே உங்களுடைய உயிரை விட பெருசு கிடையாது. இச்சிஹாசி ஜெயிலில் இருக்கும் பொழுது அன்டில் தி அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு புக் எழுதி வெளியே வர்றான். இதுல அவன் எதனால கொலை செஞ்சான், அவனுடைய மோட்டிவ் என்ன, அன்னைக்கு உண்மையாவே என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒண்ணு கூட எழுதல. அதற்கு பதிலா கொலை செஞ்சதுல இருந்து போலீஸ் கிட்ட மாட்டின வரைக்குமே அவன் என்னவெல்லாம் பண்ணான் அப்படிங்கறத பத்தி தான், அவன் எப்படிலாம் வாழ்ந்தான் அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா எழுதியிருந்தான். இந்த புக் ரிலீஸ் ஆன உடனே 1,00,000 புக்ஸ் வித்து தீந்துச்சு. இந்த புக்குடைய காப்பிரைட்ஸை லின்சியுடைய பேரண்ட்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு டட்சுயா இச்சிஹாசி சொல்றான். ஆனா லின்சியுடைய பேரண்ட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணல. இந்த புக்கின் அடிப்படையில 2013 நவம்பர்ல ஒரு படமே வெளிவந்துச்சு. அந்த படத்துடைய பெயர் ஐ எம் இச்சிஹாசி. லின்சியுடைய பேரண்ட்ஸ் இச்சிஹாசிக்கு டெத் சென்டென்ஸ் வேணும் அப்படின்னு கோர்ட்ல போராட ஆரம்பிச்சாங்க. ஆனா ஜப்பானுடைய சட்ட விதிகளின்படி ஒரு கொலைக்கு டெத் சென்டென்ஸ் வழங்க மாட்டாங்க. ஜப்பான்ல டெத் பெனல்டி அப்படிங்கறதே ரொம்பவே ஆச்சரியமான, ரொம்பவே ரேரான ஒரு விஷயம் தான். ஸோ ஜூலை 21, 2011 டட்சுயா இச்சிஹாசிக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படுது. இத லின்சியுடைய ஃபேமிலி ஃபைனலா எங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜப்பான் மக்களுக்குமே ஜப்பானுடைய போலீஸ்க்குமே ரொம்பவே நன்றி அப்படின்னு லின்சியுடைய அப்பா அழுதுட்டே சொல்லியிருக்காரு. ஸோ
எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் லின்சி உடைய இந்த கேஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன தோணுது? இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். ஜப்பான்ல நடந்த ரொம்பவே கொடூரமான இன்னொரு ரொம்பவே ஃபேமஸான ஜுங்கோ ஃப்ரூட்டோ அப்படிங்கிற ஒரு கேஸை கண்டிப்பா போடுங்க ப்ரோ. நிறைய பெண்களுக்கு அது அவேர்னஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கீங்க. கண்டிப்பா அந்த கேஸ் சீக்கிரமா போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்தது என்ன வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோல நான் சொன்ன புக் சம்மரியா குக்கு எஃப்எம்ல ஆடியோ ஃபார்ம்ல கேளுங்க. T5T50 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி வெறும் 199ல ஒரு வருடத்துக்கு எல்லா புக்ஸையுமே கேளுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.